ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்விக்கு நான் சொன்ன பேசுகிறேன். நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்வீட் கார்க்கர் போகிற வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் லைட்டு ரன்னிங்கில் ஏறி சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கஷ்டம். இந்த டேஷ்போர்ட் பார்த்தா தெரியும், உங்களுக்கு மீட்டரில் பார்த்தா தெரியும். ஸ்டார்ட் பண்ணலாம் தெரியும், இது எல்லாம் லைட் ஆஃப் ஆகிடும். இது ஹேண்ட் பிரேக்கு இந்த லைட் ஹேண்ட் பிரேக்கு ப்ளஸ் வந்து பிரேக் லெவல் கம்மியாகிடுச்சு. இது டோர் ஓப்பனில் இருக்குது, சீட் பெல்ட் போடலாம், லைட் எரியும். இது ஏபிஎஸ் தனியாக ஏறி பார்த்திங்களா, எல்லோ கலர் லைட்டு. இந்த லைட் எரி காரணம் பார்த்தோன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இன்ஜின் ஸ்கேன் பண்ணியாச்சு. ஸ்கேன் பண்ண பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரியர் லெஃப்ட் வீல் ஸ்பீட் சென்சார் சர்க்யூட் ஃபெயிலியர், ஏபிஎஸ் கரண்ட் கம்மிக்குது. இது சென்சார் ரிலேட்டட் தான். ரியர் லெஃப்ட் சென்சார் ஒயர் வந்து ரேட் பேட் ஆகிடுது, எலி கட்சிச்சு, அதனால் ஏபிஎஸ் லைட் இருக்குது. ஏன் நம்ம ஸ்கேன் பண்ணுறோன்னா எல்லா வீலுக்கும் ஒவ்வொரு சென்சார் கொடுப்பான். ப்ளஸ் அது ஒயரிங் ஃபால்ட்டாக இல்லை இந்த சென்சார் ஃபால்ட்டாக நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும். ஆக்சுவலாக ஸ்கேன் பண்ணால் சர்க்யூட் காமிக்கலாம். சர்க்யூட் காமிச்சோன்னா அந்த ஒயர் கம்ப்ளைண்ட்டு. சப்போஸ் சென்சார் போயிருந்தாலும் நம்ம வந்து இந்த சென்சார் மாற்ற மாதிரி இருக்கும். இது இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணால் தெரியும், இல்லை ஸ்கேன் பண்ணாமல் தெரியாது. ஆக்சுவலாக நம்ம சென்சார் ஒன்று சென்சார் மாற்றினாலும் வேஸ்ட் தான். அது என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் கரெக்டாக பார்க்கலாம் ஸ்கேன் பண்ணலாம். இதுதான் ஃபால்ட் ஆக்சுவலாக ஏபிஎஸ் சென்சார் ஒயரில். மேலும் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.